புரியலங்க. இது ஒரு அரசியல் விமர்சனம் இல்லை. இது ஒரு குடும்பத்தையே ஒரு குழந்தையே இழுத்து அரசியல் பண்ணுற ஒரு கேவலமான ஒரு விஷயம். இங்கே டால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணுங்க. எந்த அமைச்சரும் கண்ணை மூட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆதரவாக நாங்கள் தரதுக்கு ஆள் கிடையாது. கூட்டத்தில் முடிகிற விஷயம் இல்லை. அதுக்கு போலீஸில் தொடர்ந்து தீவிர நடவடிக்கை வேணும். போதை வர சோர்ஸை கடத்தல் வலையை உடைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரியில் விழிப்புணர்வு வேணும். முதல்வர் இந்த ஓட்டத்தை ஒரு நல்ல தொடக்கமாக வச்சு அதை 365 நாளும் களத்தில் நடத்தினா அப்போதான் இந்த 3 கிலோமீட்டர் ஓட்டத்துக்கு உண்மையான ஒரு அர்த்தம். இன்னைக்கு காலை தமிழ்நாட்டில் 2 விஷயம் நடந்துச்சு. ரெண்டும் ஒரே வார்த்தையை சுற்றி, ஸ்டாமினா, தெம்பு. ஒரு பக்கம் சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு முதல்வர் காலையில் எழுந்து ஷூ போட்டுக்கிட்டு 3 கிலோமீட்டர் தூரம் மக்களோட சேர்ந்து அப்படியே ஓடுறாரு. ஆஞ்ச் மூஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக ஓடுறாப்புல. வியர்வை சிந்த மூச்சு வாங்க ஏங்க சொல்லும் போது நிஜமாக ஓடுறாரு. இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு 2 வருஷம் பழைய ஒரு வீடியோவை எடுத்து ஒரு அமைச்சர் தன் குழந்தைக்கு மருந்து கொடுக்குற காட்சியை இவர் போதை எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு போய் பரப்பிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 3 கிலோமீட்டர் ஓடுறாரு, இன்னொரு கூட்டம் 1 கிலோமீட்டர் கூட ஓட முடியாது. ஆனால் நாள் முழுக்க சேறு வாரி இறைக்க அவங்கக்கிட்ட ஸ்டாமினா இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டாமினாவில் எது உண்மை எது போலின்னு இன்னைக்கு பேசலாம் வாங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது போல் இந்த மாதிரி 2 பக்கத்தையும் நேர்மையாக பேசுகிற கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேரை போய் சேர்ந்தடையும். ஸோ அதே மாதிரி எப்பவும் போல் நம்ம இன்ட்ரோவோட ஆரம்பிச்சிடலாம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் அண்ட் அரசியல் மேடை. முதல்ல கோபம் வர வைக்கிற ஒரு விஷயம், தாவேகாவின் அமைச்சர் திரு சரத் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவசர வீடியோ வெளியிட்டார். ஏன் சமூக வலைத்தளங்களில் அவரை பற்றி ஒரு கொடூரமான பொய் பரவிட்டு இருந்துச்சு. அந்த பொய் என்னன்னா, சரத்குமார் அதாவது அமைச்சர் சரத் அவர்கள் போதைப் பொருள் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோவை வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு தெரியுமா? ஒரு மனுஷனோட கேரக்டரே கொன்னுடுற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. இப்போ உண்மை என்னன்னா, சரத் சொன்னார் 2 வருஷம் பழைய வீடியோ, அது ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு குடும்பத்தோடு போயிருந்தார். அவரோட சின்ன குழந்தை மருந்து மாத்திரை முழுக மாட்டேன்னு சொன்னால எல்லா அப்பா அம்மாவும் பண்ணுற மாதிரி அந்த மாத்திரையை பொடி பண்ணி தண்ணியில் கரைச்சி குழந்தைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், நான் தான் பண்ணேன். அந்த குழந்தைக்கு மருந்து கரைக்கிற காட்சியை எடுத்து இது போதைப் பொருள்னு பொய் பரப்புகிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு அப்பா தன் குழந்தைக்கு மருந்து கொடுக்குறத போதை அப்படின்னு திரிக்கிறதுக்கு எவ்வளோ மனசாட்சி இல்லாமல் இருக்கணும். எனக்கு புரியலங்க. இது ஒரு அரசியல் விமர்சனம் இல்லை. இது ஒரு குடும்பத்தையே ஒரு குழந்தையே இழுத்து அரசியல் பண்ணுற ஒரு கேவலமான ஒரு விஷயம். இங்கே டால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணுங்க. எந்த அமைச்சரும் கண்ணை மூட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆதரவாக நாங்கள் தரதுக்கு ஆள் கிடையாது. ஒரு அமைச்சர் தப்பு பண்ணால் அதை இதே மாதிரியில் கேள்வி கேட்போம், நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இது தப்பு பண்ணதுக்கான கேள்வி இல்லை. இது தப்பே பண்ணாத ஒருத்தர் மேலே பொய்யை தயாரித்து ஓட்டுற வேலை. ஓகேங்களா? ஸோ விமர்சனத்துக்கும் அவதூறுக்கும் இடையில் ஒரு கோடு இருக்குது. அந்த கோட்டை இந்த கூட்டம் நிச்சயமாக தாண்டி இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொரு கசப்பான கேள்வி என்னென்னா, இது நடந்தது எந்த நாளில் தெரியுமா? அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினம். கரெக்டாக எந்த நாளில் முதல்வரே களமிறங்கி போதை வேண்டாம்னு 3 கிலோமீட்டர் ஓடுறாரோ அதே நாளில் ஒரு குழந்தையோட மருந்தை வச்சு போதை நாடகம் மாறுறாங்க. ஸோ இது தற்செயலா சொல்லுங்கள், இல்லை திட்டமிட்ட ஒரு டைமிங்கா? நீங்கள் யோசிங்க. அது நீங்களே யோசிச்சா அவங்களுக்கு புரியும் உறவுகளே. ஸோ இந்த அமைச்சர் சரத்தோட பிரச்சனை பார்த்தா ஒரு தனிநபர் பிரச்சனை கிடையாது. நேற்று இன்னொரு அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் இதே வேதனையை சொன்னாங்க. சூழ்ச்சி பண்ணி எங்கள் மேலே குற்றம் சாட்ட நிகழ்வுகள் நடத்தப்படுது, போலி புகார், போலி வதந்தி, பெண் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மேலே அவதூறு. அதாவது இது ஒரு நபர் மேலே இல்லைங்க, ஒரு ஆட்சியையே போலி வீடியோ வச்சு கலங்கப்படுத்துகிற ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது. இதே மாதிரி நம்ம ரமேஷ் அவரும் சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்கா? திருச்சி பக்கமே ஆளக்கானு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையுமே. நம்ம இங்கே ஒரு நியாயமான கேள்வி வரலாம், இதுக்கு திமுக தான் காரணம் எப்படி சொல்கிறீங்கன்னு. சரியான கேள்வி தான், பதில் சொல்கிறேன். அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன், யார் இந்த வீடியோவை பண்ணாங்க, யார் பரப்பினாங்கன்னு எனக்கு ஆதாரம் இல்லை. நான் ஒரு கட்சி மேலே விரலையும் வைக்கலை, இவன் தான் பண்ணாங்க. ஆனால் யார் பண்ணினாலும் சரி, இது ஒரு கேவலமான வேலை. தனிப்பட்ட முறையில் உங்களோட பார்வையாக சொல்லுங்க அப்படின்னா டிஎம்கே தான் பண்ணியிருப்பானுங்க. இல்லை, அந்த மாதிரி கேவலமான புத்திலாம் அவனை தவிர எவனுமே வராதுங்க. அது தனிப்பட்ட ஒரு பார்வை. ஓகேங்களா? ஸோ சரத் அவர் சொல்கிறாரு,
அவதூறு பரப்புறவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அது சரியான வழி. கோபப்பட்டு வீடியோ போடுறதோட நிறுத்தாமல் எஃப்ஐஆர் போட்டு யார் சோர்ஸ்னு கண்டுபிடிச்சி கோர்ட்டில் அவங்க நிறுத்தணும். ஸோ அப்போ தான் அடுத்த தடவை இந்த மாதிரி ஃபேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 தடவை வந்து யோசிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதை எதிர்க்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு டூல் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு வார்த்தை வந்து மக்களுக்கு சொல்லணும். சமூக வலைத்தளங்களில் ஒரு ஷாக்கிங் வீடியோ வந்த உடனே ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க, இது உண்மையா இல்லை யாரோ எடிட் பண்ணி வச்சாங்களா? ஏன்னா உங்கள் ஒரு ஷேர் ஒரு பொய்யை ஊருக்கு கொண்டு போய் சேர்க்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஒரு ஷேர் ஒரு பொய்யை ஊருக்கு கொண்டு போய் சேர்க்குது. போலி வீடியோ பண்ணுறவங்களுக்கு ஸ்டாமினா இருக்கலாம், ஆனால் அதை நம்பாமல் இருக்கிற புத்தி நம்ம கையில் இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். ஸோ உறவுகளே, எது கரெக்டு எது தப்பு, எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை யோசித்து நம்ம செயல்படுவோம். அடுத்து இனி பெருமை வர வைக்கிற ஒரு விஷயம், இதில் கொஞ்சம் சிரிப்பும் இருக்குது, நான் சொல்கிறேன். இன்றைக்கி சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ், ஓடு போதையை நிறுத்து அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு மேரத்தான். அதை முதல்வர் விஜய் வந்து கொடியசைச்சு தொடங்கி வச்சார். அதோடு நிற்கலை, அவரே 3 கிலோமீட்டர் தூரம் மக்களோட சேர்ந்து மூஞ்ச் அப்படின்னு ஓடினாவில். இப்போ யோசிங்க, கடைசியாக ஒரு முதல்வர் ஓடுறதை எப்போ நீங்கள் பார்த்தீங்க? பொதுவாக முதல்வர்னால் எப்படி இருக்கும்? கான்வாய் வரும், ரெட் கார்பெட் விரிக்கப்படும், மாலை போடுவாங்க, மேலே உட்காருவாங்க, 2 வார்த்தை பேசுவாங்க, கிளம்புவாங்க. அது 2 வார்த்தையும் நம்மளுக்கு புரியாது, சரியா? அது ஒரு கரகரன்னு இருக்கும் தொண்டை எப்பவுமே அப்படின்னு. அதுதான் வழக்கம். இங்கே ஒரு முதல்வர் ஷூ போட்டு மற்ற எல்லாரையும் மாதிரி ரோட்டில் ஓடுறாரு. இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, இது ஒரு மெசேஜ். அந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்ன ஒரு விஷயம் செம காமெடி, ஆனால் உண்மை. அவர் சொன்னார், இந்தியாவிலே ஒரு மேரத்தானில் பங்கேற்று 3 கிலோமீட்டர் ஓடின முதல்வர் இவர் தான். இது அவரோட கிளைம். ஆனால் நிஜமாகவே ஒரு சிஎம் மேரத்தானில் ஓடுறது ரொம்ப அபூர்வம் தான், சரியா? அதுக்கு ஒரு ட்ரோல் வந்துட்டுருக்கு. அது அப்புறம் ஆக மொத்தம் இங்கே நம்ம அந்த லெவலுக்கு போக வேணாம், இங்கே சொல்லுங்கள். அதே அமைச்சர் இன்னொரு விஷயமும் சொன்னார், அதுதான் இன்னைய பஞ்சு. அவர் சொன்னார், சில பேர் இரவில் உட்காந்துக்கிட்டு ஒரு பெக்கு போட்டுட்டு எனக்கு என்ன ஸ்டாமினா தெரியுமா, வேறு லெவலில் நாங்களா அப்படின்னு ஒரு 6 ரவுண்டு போடுவேன். எப்படி? அதில் தான் ஸ்டாமினா. நான்லாம் ஒரு 6 ரவுண்டு போனாலும் கெத்தாக நிற்பேன் தெரியுமா, அடே போதே ஆகாமல் அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க. அது ஸ்டாமினா இல்லைப்பா. உண்மையான ஸ்டாமினா வேணும்னா ஷூ போட்டு 1 கிலோமீட்டர் ஓடிப்பார், 3 கிலோமீட்டர் ஓடிப்பார், 6 கிலோமீட்டர் ஓடிப்பார். அப்போ தான் தெரியும் யாருக்கு நிஜமான தெம்பு இருக்குன்னு. இந்த வரியை இன்னும் 2 விஷயத்துக்கு வச்சு பாருங்கள். ஒரு பக்கம் முதல்வர் 3 கிலோமீட்டர் ஓடி தன் ஸ்டாமினாவை காட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தையோட மருந்து வீடியோவை எடிட் பண்ணி போதைன்னு பரப்புகிற கூட்டம். அவங்களுக்கு 1 கிலோமீட்டர் ஓடுற ஸ்டாமினா இருக்காது, ஆனால் பொய் பரப்ப மட்டும் வேறு லெவலில் ஸ்டாமினா இருக்கும். உண்மையான தெம்பு செயலில், போலி தெம்பு சேற்றில். மேரத்தானில் இன்னொரு அழகான காட்சி, ஓடுறதுக்கு நடுவில் ஒரு பெண் களைச்சி போயிருந்தாங்க. முதல்வரே போய் ஒரு தண்ணி பாட்டிலை வாங்கி கொடுத்தாப்புல. ஸோ மக்கள் வந்து செல்ஃபி எடுத்தாங்க, சந்தோஷமாக செல்ஃபி எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. ஸோ சும்மா 25,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றாங்க. 10 வயசு பையன் முதல் 70 வயசு தாத்தா வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டத்திலையும் இருந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு ஓட்டம் வந்து நடந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இங்கே நான் ஒரு உண்மையை சொல்லணும், இல்லைனா இது வெறும் வந்து பார்த்தா ரசிகர் பாராட்டம் ஆகிடும். இப்போ நம்ம ஏதோ வந்து சும்மா ஒரு மேரத்தான் ஓடுறதுல நல்ல ஆப்டிக்ஸு, நல்ல மெசேஜு, அது வந்து பார்த்தா சந்தேகமே இல்லை. ஆனால் போதைப் பொருளை ஒழிக்கிறது ஒரு நாள் ஓட்டத்தில் முடிகிற விஷயம் இல்லை. அதுக்கு போலீஸில் தொடர்ந்து தீவிர நடவடிக்கை வேணும். போதை வர சோர்ஸை, கடத்தல் வலையை வந்து உடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பள்ளி கல்லூரியில் வந்து விழிப்புணர்வு வேணும். முதல்வர் இந்த ஓட்டத்தை ஒரு நல்ல தொடக்கமாக வச்சு அதை 365 நாளும் களத்தில் வந்து நடத்தினா அப்போ தான் இந்த 3 கிலோமீட்டர் ஓட்டத்துக்கு உண்மையான ஒரு அர்த்தம். ஸோ ஓடி காட்டினது நல்லது, இனி ஒழிச்சு காட்டணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு. ஸோ இன்றைக்கி 2 விஷயத்தையும் ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தில் வந்து நம்ம வச்சுருக்கோம் நம்புகிறேன். சரத் அவர் விஷயத்தில் யாரோ ஒரு பொய் வீடியோ பண்ணாங்க, அது தப்பு, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அமைச்சர்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மேலே விமர்சனமும் வரும், கேள்வியும் வரும். எல்லா கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேள்வியும் சூழ்ச்சி பழிவாங்கல்னு நம்ம ஒதுக்கக்கூடாது. ஸோ உண்மையான பொய்யை வந்து இந்த ட்ரக் வீடியோ மாதிரி சட்டப்படி எதிர்த்து நிறுத்துங்க. ஆனால் நியாயமான கேள்விகளுக்கு பதிலும் சொல்லுங்கள். 2ஐயும் வந்து நீங்கள் கலக்காதீங்க. மேரத்தான் விஷயத்தில் முதல்வர் ஓடினது பாராட்டுக்குரியது, ஒரு நல்ல முன்னுதாரணம். ஆனால் மக்கள் அதை வச்சு கேட்க போகிற கேள்வி ஒன்று தான், சார் ஓடினீங்க சரி, இனி தெருவில் போதை வைக்கிறவங்க எப்போ ஓட வைக்க போகிறீங்க?
கண்டிப்பாக உடைய வைப்பார். அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் இது. அந்த கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வரணும், இன்ஸ்டாகிராம் ரீலில் வரக்கூடாது அப்படின்றத நான் நம்புகிறேன். வரும் என்பதையும் நான் நம்புகிறேன். மக்களுக்கு அதுவும் தெரியும். இதுதான் நேர்மை. ஒரு பக்கம் சாயாமல் உண்மையை மட்டும் சொல்கிறது. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. உங்களை மீண்டும் நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் எப்போதும் போல தமிழ்நாட்டோட அரசியல் நிகழ்வை பற்றி ஒரே வீடியோவில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். அண்டர் தென் லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், நன்றி, வணக்கம்.